ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி சொரா புட்டு ரெசிபி பார்த்துடலாமா? நல்லா சொராவை நல்லா துண்டு துண்டாக வெட்டி தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உதுத்து வச்சுக்கலாம். அதில் மிளகாத்தூள் போட்டு பரட்டி வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நுணுக்கி வச்ச சோம்பையும் போட்டுடலாம். பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். உங்களுக்கு அந்த கவிச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். அப்புறம் நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் நல்லா நிறைய ஈக்குவல் குவான்டிட்டியில் போடுங்க. நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. அதுவுமே வாசம் கொடுக்கும். நல்லா கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா சின்னதாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்சுருக்க அந்த சொராவையும் எடுத்து அதில் உதுத்து விட்டுடுங்க. நல்லா சுருள வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதில் தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் திருவியும் போடலாம். நான் இப்போ கொஞ்சம் அரைச்சி போட்டிருந்தேன். தேங்காய் கொஞ்சம் அரைச்சி துருவலாக போட்டுட்டு நல்லா வதக்கி மஞ்சத்தூள் சேர்த்துக்க மறக்காதீங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவி கொஞ்சம் மிளகு மிளகு தூள் இருந்தால் போட்டுக்கலாம். நான் மிளகு நுணுக்கி போட்டிருந்தேன். நல்லா சுருள வதக்கி எடுத்துடலாம். நமக்கு என்ன தான் புது கடாயும் புது தோசைக்கல்லும் வந்தாலும் பழசை தூக்கி போட மனசே வரலங்க. அதுலேயே தான் செஞ்சுருக்கேன். அதுதான் டேஸ்ட்டும்